உனக்கு வாட்ஸ்அப்ல ஒன்று அனுப்பிச்சிருப்போமாப்ல பாரு கொஞ்சம். அப்படியே தான் அனுப்பிச்சிருக்கேன் வாட்ஸ்அப்ல. ஆமா ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன். ஓப்பன் பண்ணு ப்ரோ. உங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வரோம் ப்ரோ. ஒரு பொது வீடியோவா 2026 எலெக்ஷன்ல நம்ம மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க ஒரு சின்ன வீடியோவா போடுங்க ப்ரோ. என்னடா இது? நம்ம சப்ஸ்கிரைப் ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காரு மாப்ள. சரி, இது ரொம்ப முக்கியமாடா. இது என்ன பண்றது? நாங்க தான்டா இனி என்றா இப்பவே கிளம்பிட்டாங்க. ஆமாண்டா, அப்ப கண்டிப்பா எடுத்துட வேண்டியதான். நம்ம மக்கள்கிட்ட கேட்டுக்குவோம். ஓகே மக்களே, நீங்க சொன்ன மாதிரி இந்த டாஸ்கை வெறித்தனமா செஞ்சு முடிச்சாச்சு. இது யார் மனசையும் புண்படுத்த நோக்கம் கிடையாது, எல்லாம் உங்களுக்கு நகைச்சுவைக்காக தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். யூடியூப் சேனல் ஒன்று வச்சிருக்கோம். இப்போ 2026ல நீங்க யாருக்கு ஓட்டு போறீங்கன்னு மட்டும் சொல்ல முடியுங்களா? ஓரளவு கணிக்கலாம். திராவிட கட்சிகள் 50 ஆண்டு காலமா ஆண்டுது, இருந்தாலும் ஒன்றும் திருப்தி இல்லை. ஆனால் சீமானும் அந்த அண்ணாமலையும் வீராவேசமா பேசுறாங்க. அதனால அவங்க 2 பேர்த்துல யாருக்காவது ஒருத்தருக்கு ஓட்டு போடலான்னு என்னுடைய. அந்த பையனுக்கு பயம் இல்லை. இப்போ 2026ல நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்கன்ட்டு. நல்லா ஆச்சு. இருக்கிறதே நல்லா இருக்கு. என்ன கட்சின்னு என்ன ஆட்சி இருக்குதோ அந்த ஆட்சி தமிழ்நாட்டில் நல்லா இருக்கு. சரி, இப்ப 2026ல நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க? நான் வந்து ஏடிஎம் கேட்டேன். ஏடிஎம்கேங்களா? ஒரு யூடியூப் சேனல் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, யூடியூப் சேனல்ல வந்திருக்கோம். நீங்க 2026ல நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க? விஜய்ங்களா? ஆமா, ஒரு நிமிஷமா, நாங்க யூடியூப் சேனல் வந்து வரோம்மா. நீங்க 2026ல நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்கன்ட்டு. நாங்க யூடியூப் சேனல் தான் வந்திருக்கோம்க்கா. நீங்க 2026ல யாருக்கு ஓட்டு போட போறீங்க அப்படின்ட்டு. யார் 3 நாள் வேலை கொடுத்து முழு சம்பளம் அனுப்புறாங்களா அவங்களுக்கு ஓட்டு போடுறையா? சரிங்க. சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே. நீங்க சரிங்க. யூடியூப் சேனல்ல இருந்து 2026ல நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க? இது வந்து இப்ப எப்படி கணிப்பா சொல்ல முடியும்? இப்போ கணிப்பா எப்படி சொல்ல முடியும்? அந்த டைம் மூடு எப்படி அந்த மாதிரி போக வேண்டியதா? எங்களுக்கு லாபம் தானே. என்ன தமாஷா பேசுறாரு மாதிரி. அப்புறம் அந்த டைம் நம்ம மூடு சரி இவங்க வந்தா நல்லபடியா நாட்டை காப்பாங்களா அப்படிங்கிற மனசை வச்சு நம்ம செய்யலாம். சரி, சரிண்ணா, தேங்க்யூ. ஓகேவா? 2026ல நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க? இங்க வேணா போல இருக்கிற மாதிரி ஒத்தரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. டிவிக்கேவா? சரி. யூடியூப் சேனல்ல இருந்து வந்திருக்கோம் ப்ரோ. 2026ல நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க? டிவிக்கே தளபதி விஜய் தான் ப்ரோ. சரி, ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. யூடியூப் சேனல் நாங்க ஒன்று வச்சிருக்கோம். இப்போ 2026ல வந்து நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க? அது என்ன பண்ண அர்ஜென்டா எவனா வருவான், பொறுமையா போட்டுக்கலாம். போ, நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கண்ணா சரிண்ணே. அது அந்த 2026ல நீங்க யாருக்கு போட போறீங்க? அது வரட்டும். அப்ப நல்லவனா பார்த்து போட வேண்டியதுதான். சரி, ஓகே, தேங்க்ஸ். யூடியூப் சேனல்ல இருந்து வந்திருக்கோம். 2026ல நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்கன்ட்டு டிசைட் பண்ணலாம் சார். நீங்கண்ணா? நான் டிசைட் பண்ணல. அந்த நேரத்துக்கு என்ன நடக்குமோ அதான். இப்பதான் வந்து விஜய் வந்திருக்காரு, பாப்போம். சரி, ஓகே. விஜய்க்கு ஒரு 5வது வருஷம் ஸ்டாலினுக்கு எப்படின்னு பாப்போம். பார்த்துட்டு கடைசி ஸ்டேஜ்ல யாருக்கு போடலாம்னு டிசைட் பண்ணுறேன். சரி, ஓகே. நம்ம விஜய்க்கு போடுவேன். விஜய்க்கு தான் போடும். சரி, கலை ரசிகர். நம்ம அவருக்கு ஆதரவு கொடுப்போம். சரி, ஓகே. நம்ம கூட இருக்கிறவங்கள நாம பாத்துக்கிட்டா நமக்கு மேல இருக்கிறவன் நம்மளை பாத்துக்குவான். புதுசா வராப்ல ஒரு வாய்ப்பு கொடுப்போம். இவங்க எல்லாம் பழைய ஆள் தானே, எல்லாம் இருக்கிற வரைக்கும் ஆட்டைய போட தானே இருக்கிறாங்க. புதுசா ஒரு வாய்ப்பை கொடுப்போம். சரி, ஓகே. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா. 2026ல நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்கன்ட்டு கேட்டா கொடுக்குறது இல்ல, நீங்க யாருக்கு போட போறீங்க அப்படின்ட்டு. இது வந்து பப்ளிசிட்டி நம்ம சொல்லக்கூடாது. சரி, சரி. இது வந்து ஓட்டு இது பண்றது நம்ம இது. அது வந்து நம்ம வந்து பப்ளிசிட்டி வந்து நம்ம இவங்களை தான் போடுறோம்ன்றத சொல்ல முடியாது. யார் வந்து நல்லது செய்யறாங்கன்றத
இன்னொரு கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும். இந்த 2027 ஒரு மாற்றங்கள் எதிர்பார்க்குறோம். அதை இவங்கன்றது வந்து சொல்ல முடியாது நம்ம வந்து. ஏன்னா இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஎம்பி கட்சிக்காரன். ஓகேண்ணா. நான் என்ன வேணாலும் நாங்கள் செய்யறதுக்கு எனக்கு வந்து உரிமை உண்டு ஓட்டு போராட்டத்தில் அப்படின்னா குறிப்பிட்டு சொல்ல முடியும். சரி ஓகே தேங்க்ஸ்ண்ணா. நீ யாருக்கு ஓட்டு போட போறீங்க? யாருக்கும் ஓட்டு போட முடிவு பண்ணிட்டோமா? என்னதுண்ணா? யாருக்கும் ஓட்டு போட முடிவு பண்ணிட்டோமா? போடுறது இல்லைங்க. ஏன்னா ஏதாவது கரப்ஷன் தான் நம்ம சரி ஓகேண்ணா. சரி தேங்க்ஸ். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? 2026 நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க? யார் நல்லா செய்யறாங்க அவங்களுக்கு போட வைக்கும். ஓகேண்ணா. யார் நல்லா செய்யறாங்களோ நல்லா செய்யற மாதிரி எல்லாம் செய்யறதுக்கு தானே போகுது. நல்லா புதுசாக இருக்கா போட வேண்டியது. சரி ஓகேண்ணா. இவர் பாருங்களேன், தென்னை மரத்துல ஒரு குத்து, பனை மரத்துல ஒரு குத்து போடுவீங்க, அதை மட்டும் சொல்றீங்களா? இன்னும் ஓட்டு ஐடி அப்ளை பண்ணணும். யாருக்குமே ஓட்டு ஐடி இல்லையா? ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா தம்பி. யூடியூப் சேனல் வந்திருக்கோண்ணா. 2026 நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்க? அது வந்து விஜய்க்கு போட ஓட்டு போடாம ஒரு விஜய் இருக்கும். ஓகேண்ணா. சரி ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா. 2026 நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க? விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. விஜய்க்கு தான். சரி ஓகே. நம்ம அதுக்கு எதிரே நமக்கு இருக்கு. நான் வேகமா அப்பையில இருந்து விஜய்ல தான் இருக்கிறேன். கட்சி ஆரம்பிச்சதுல விஜய் தான் போடுறாங்க. ஃபேமிலி ஃபுல்லா அதுதான். அவங்க ஃபேமிலி ஃபுல்லா அதுதான் சப்போர்ட் பண்ற மாதிரி. சரி ஓகே. சரி தேங்க்ஸ். ஓகே மக்களே, எல்லாம் வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் கண்டென்ட்ல இதே மாதிரி நல்ல கண்டென்ட்டாக உங்கள்கிட்ட வரேன். நீங்க யார் யாருக்கு ஓட்டு போட போறீங்கன்றது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் பாய் ஃப்ரம் எஸ்கே சக்தி vlog. அப்புறம் நமக்களே நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம அதை சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி விட்டுருங்க.